ஹலோ, வெல்கம் டு நம்ம சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அஜித் குமார், த்ரிஷா நடிச்சு ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் இப்போ தேட்டர்ஸில் ஓடி இருக்கிற குட் பேட் அக்லி படம் எப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். குட் பேட் அக்லி படத்தோட கதை என்னன்னா, அஜித் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்காரு. அவருக்கு குழந்தை பிறகுது. த்ரிஷா வந்து உங்களோட கேங்ஸ்டர் வாழ்க்கையை விட்டுட்டு செஞ்ச தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம ஃபேமிலியாக ஒழுங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, குழந்தைக்காக வயலன்ஸ் எல்லாம் விட்டுட்டு இவரும் ஜெயிலுக்கு போறாரு. போயிட்டு ஒரு 17 வருஷம் கழிச்சு திருப்பி ரிலீஸ் ஆகி வராரு. வரப்போ வந்து அவரோட பையனுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது. அதனால விட்ட கேங்ஸ்டர் போஸ்ட்டை திருப்பி எடுத்து அதுக்கப்புறமா பையனை காப்பாத்தினாரா. இதெல்லாம் தான் குட் பேட் அக்லி படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து ஏகே அஜித் குமார் தான். ஸோ அவரோட பில்டப் சீன்ஸ், அவருக்கான எலிவேஷன் சீன்ஸ் இதெல்லாம் தான் வந்து படத்தில் இருக்கிற விஷயங்களே. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் படத்தை கதை சொல்கிறப்போ வந்து சொன்னேன்ல, இது எல்லாமே வந்துட்டு படத்தோட பேர் போகிறதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து அஜித்தோட பேக் ஸ்டோரி, அஜித்துக்கு வந்து பில்டப்பு, ஒவ்வொருத்தர் வரவங்க எல்லாருமே வந்து அஜித்துக்கு பில்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அஜித்தோட விண்டேஜ் லுக், அதாவது வந்து ஒரு அமர்கலம் டைம், தீனா டைம்ல இருந்த, பில்லா டைம்ல இருந்த லுக்கை வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதெல்லாம் நல்லா இருந்தது. அஜித் தான் படத்தை வந்து ஃபுல்லாக வந்து ஷோல்டர் பண்ணுறாரு. அவரோட சின்னதாக நக்கல் பண்ணுற மாதிரி பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு மாசா டைலாக் பேசுகிற விஷயங்களா இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. அண்ட் நிறைய இடத்துல வச்சிருக்கிற ரெஃபரன்சஸ், த்ரிஷா வரப்போ வச்சிருக்கிற ரெஃபரன்சஸ், அஜித்தோட டைலாக் பேசுறதுக்கு அஜித்தோட டைலாக வேற ஒருத்தர் பேசி அவங்க முன்னாடியே பேசுறது, இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் கொட்டி கிடக்குது. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தோட வில்லன் அர்ஜுன் தாஸ் யூஸ்வலாக வந்துட்டு ஒரு பெரிய வில்லன், ஒரு மாஸ் வில்லன், ஒரு அவரோட வாய்ஸ்க்காகவே வந்து ஒரு ஃபேமஸான ஆள் அப்படின்னு சொல்லலாம். நல்லா நடிச்சிருப்பாரு மற்ற படத்தெல்லாமும். இந்த படத்தில் வந்து இன்னுமே கூடுதலாக வந்துட்டு காமெடி விஷயங்களும் பண்ணியிருக்காரு. டான்ஸ் சூப்பராக ஆடி இருக்காரு. ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவரோட கேரக்டர்ல. அந்த கேரக்டர், அந்த ட்விஸ்ட்டுமே வந்து நல்லா இருந்தது. இன்டர்வல் சீன்ல வந்து அந்த வர ட்விஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ப்ரீ இன்டர்வல் பிளாக்கே வந்து நல்லா இருந்தது. மொட்டை பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு வர சீக்வன்ஸ், அதை வந்து திருப்பி செகண்ட் ஹாஃப்ல வந்து வில்லன் அர்ஜுன் தாஸ் வந்து திருப்பி அஜித் கிட்டே சொல்ற டைலாக், அதுவுமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி அர்ஜுன் தாஸோட கேரக்டர் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா எழுதிருக்கலாம். பட் இருந்த வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா படத்தில் நிறைய பேர் வராங்க எல்லாருமே வந்து அஜித்தோட புகழ் பாடுறதுக்கு தான் வந்து அவங்களோட கேரக்டர் எழுதியிருக்கு. யோகி பாபுவா இருக்கட்டும், ரெடின் கிங்ஸ்லியா இருக்கட்டும். ரெடின் கிங்ஸ்லி வந்து ஒரு ஜெயிலில் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து த்ரிஷா அண்ட் சிம்ரன் இவங்களோட கான்வர்சேஷன் நடக்கிற ஒரு சீன் இருக்கு, அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் சிரிப்பு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவரோட ரெஃபரன்ஸ் வச்சு வர சீன்ஸில் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக நல்லா சிரிப்பு வர மாதிரி இருந்தது. சில விஷயங்கள் கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்களோ, நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுட்டாங்களோ அப்படின்ற தோன்ற விக்ரமும் நிறைய விஷயங்கள் இருந்தது. படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்துட்டு, இப்போ நான் சொன்ன பாசிட்டிவ் விஷயம் எல்லாத்தையுமே மைனஸாகவும் கூட சொல்லலாம். ஏன்னா படத்தில் கதை வந்து அந்த பேர் போடுறதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து ரெஃபரன்ஸ், மாஸ், பில்டப் சீன்ஸ் இதெல்லாமே தான் இருக்கு. இது வந்து அஜித் ஃபேன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சின்னதாக கதை அப்படின்னு கூட ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாகவே வந்துட்டு ரெஃபரன்சஸ் மட்டுமே இருக்கு. ஒரு கேஜிஎஃப், சலார் அந்த மாதிரி படங்கள் பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு ஃபீல் கொடுக்கும்ல. இது ஃபுல்லாக வந்து பில்டப், ஹீரோக்கு மாஸ் பில்டப், எலிவேஷன் சீன்ஸ் மட்டுமே வச்ச ஒரு படமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அஜித்துக்கு ஒரு எலிவேஷன் சீன்ஸ், மாஸ் சீன்ஸ், ஸ்லோ மோஷன் பிஜிஎம், இதில் ஸ்லோ மோஷனாக நீங்கள் நடந்து வாங்க, திரும்பி பாருங்க, இந்த மாதிரியே தான் முடிஞ்சிருக்கு. அண்ட் அவரோட புகழ் பாடுறதுக்கு படத்தில் எல்லாருக்குமே டைலாக்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி அஜித்தோட புகழ் பாடுறதோ, இல்லைனா வந்துட்டு அஜித்தோட பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் பேசுறதோ, இதுதான் அவங்களோட வேலையாக இருக்கு. ஸோ இது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஃபுல்லாகவே வந்து படம் ஃபுல்லாக இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கே திகட்டிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ அது வந்து படத்துக்கு பெரிய மைனஸாக இருக்கு. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா, இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பெரிய அஜித்தோட ஃபேன். அவர் வந்து அஜித் எப்படி பார்க்கணும் அப்படின்னு நினச்சி எடுத்திருக்கிற படம். ஸோ அஜித்தோட ஃபேன்ஸை வந்து பெரிய அளவில் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அஜித்தோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்னே சொல்லலாம் இந்த படம். பட் மற்றவங்களுக்கு இந்த படம் செட் ஆகுமா அப்படின்னா, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமா அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல், பெருசாக வந்துட்டு திரைக்கதை அது மாதிரிலாம் எதுவும் இருக்கணும்னு ஆசைப்படாமல், ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து படத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் துளியாவது கதை இருக்கணும், ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது பண்ணியிருக்கணும், ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கஷ்டம் தான் இந்த படம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். GBU மாமே.